ஹாய் நண்பா, 3 வருடங்கள் கழித்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். மார்ச் 7ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். முழு தகவலை சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோங்க. டாட்டாவுடைய டிசிஎஸ் உட்பட விப்ரோ, காக்னிசன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்ல இப்போ ஆட்களை எடுக்க போறாங்க. சரி, நம்மளை எடுத்துப்பாங்களா? நிச்சயமா எடுத்துப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் ஆனா எடுத்துப்பாங்க. அதுக்கு என்ன பண்றது? இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரீ கரியர் செஷனுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஐடி கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான கரண்ட் டெக்னாலஜிஸ் லைக் ஜாவா, ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே முற்றிலும் தமிழில் சொல்லி கொடுக்குறாங்க. எனி டிகிரி முடிச்சும் இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் ஆன்லைன் மோடா இருக்கிறதுனால உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், ஈஸியா கத்துக்கிடலாம். இவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி படிச்ச பசங்க பிளிப்கார்ட், பேபால், ஃப்ரெஷ்ஒர்க் போன்ற கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இவங்களே 200+ கம்பெனிஸ் கூட ஹைரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஃப்ரீ கரியர் செஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், பிஎஸ்என்எல் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அரசு டெலிகாம் துறை. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து 3 வருடங்களுக்கு பிறகு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுவும் ஜனவரி 29ஆம் தேதி இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஜாபுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி. ஆனால் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினில் டெலிகாம், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வர பிப்ரவரி 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்குதுங்க. சிபிடி எக்ஸாம் மார்ச் 29ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இது டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நாடு முழுவதும் மொத்தமாக ஒரு 120 காலியிடங்கள் வந்திருக்கு. இதுல சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 95 காலியிடங்கள், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினில ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 25 காலியிடங்கள். இருக்கக்கூடிய வேலைகளை வகுப்புகள் வாரியாக தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வகுப்புகளுக்குமே வேலைகள் இருக்கு. எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான சேலரி பாத்தீங்கன்னா பேசிக் பே 24,900 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான். உங்களுக்கு அலவன்சஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பிகாஸ் இது ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு தான். ஒரு 15,000 ரூபாய் வரைக்கும் நீங்க அலவன்சஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா அதிகபட்சம் 40,000 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய முதல் மாத சம்பளம் இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எங்கனாலும் இருக்கலாம். ஸோ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கலாம். எனி பிளேஸ் இன் இந்தியா அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கூட இருக்கு. எங்கனாலும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கலாம், டிரான்ஸ்ஃபர் இருக்கலாம் அப்படிங்கறத தெளிவா போட்டிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 21 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டினா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டிக்குலாம் 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும். எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ் செக்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம் தாங்க. அந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது சிலபஸ் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 சொல்லிட்டு 2 டாபிக்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட், காமன் சிலபஸ். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கான்செப்ட்ல உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ கேட்குறாங்க. டெலிகாம் ஃபீல்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஸ் ஃபீல்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அது ரிலேட்டடான பார்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபஷனல் நாலேஜ் வந்து ஒரு 160 மதிப்பெண்களுக்கு கேட்டிருக்காங்க. காமன் சிலபஸான ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒரு 40 மதிப்பெண்கள், மொத்தமாக 200 மதிப்பெண்கள், 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 180 நிமிடங்கள் டைம் டூரேஷன். இதே மாதிரி ஃபினான்ஸுக்கு தனியாக போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்ட் 1 உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் 40 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. டெக்னிக்கல் ஃபினான்ஸில் வந்து ஒரு 160 மதிப்பெண்களுக்கு கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல போகும். அதனால தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஃபைனலாக வந்து மெரிட் லிஸ்ட் தான். அதில் உங்களுடைய நேம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைச்சிரும். இந்த ஜாப்ல நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ட்ரெயினி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெயினி வந்து பார்த்தீங்கன்னா
லைக் ஒரு ப்ரொபேஷன் பீரியட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இந்த ஒரு ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. முதல் 2 வருடம் நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பீங்க. அதில் உங்களுக்கு எவ்வளவு வாரங்கள் ட்ரைனிங் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 52 வாரங்கள் உங்களுக்கு 1 இயர் முழுவதுமே ட்ரைனிங் தான் இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் காமன் ட்ரைனிங் ஒரு 13 வாரங்கள் இருக்கும். ட்ரைனிங் ரிலேட்டடாக ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரீம் ஒரு 13 வாரங்கள் இருக்கும். ஆன் ஜாப் ட்ரைனிங் ஒரு 26 வாரங்கள் இருக்கும். பக்காவாக இந்த ட்ரைனிங்கை நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் காமிக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு அடுத்தாப்பில் ஜாப் வந்து நிரந்தர அரசு வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைந்தது 3 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸில் நீங்கள் இருந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொமோஷன் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆல்சோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜாபில் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் லெவலில் ப்ரொமோஷன் கூட கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய இதை பற்றின தகவல் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தானே, அதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக தான் போட்டிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்போவுமே ரொம்ப அதிகமாக தான் வரும். அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 2500 ரூபாய். ஓசி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு இந்த ஒரு ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய அதாவது எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 1250 ரூபா இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சராக இருக்கட்டும், 10th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கான சிபிடி எக்ஸாம் சென்டர் ஆல்சோ நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 27 சிட்டிஸ்ல சென்டர் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதியை பார்த்துடலாம். இந்த குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து அனெக்சர் ஏல தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி டெலிகாம் ஆப்ரேஷன். இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. குறைந்தது 60% மதிப்பெண்கள் பிடெக்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 60% கீழே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். ஸோ பிடெக்ல என்னென்ன டிசிப்ளின் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பிடெக்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் படித்தவங்க எலிஜிபிள், எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க எலிஜிபிள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க எலிஜிபிள், ஐடி படித்தவங்க எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல் படித்தவங்க எலிஜிபிள். அப்படி இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிடெக்ல முடிச்சிருந்தாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் டிசிப்ளின்ல நீங்க பிடெக் படிக்காம வேற டிகிரில பர்டிகுலரா இந்த டிசிப்ளின் முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஜாப் வந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜாப். இந்த ஜாபுக்கு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி முடிச்சிருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. கண்டிப்பா ஃப்ரெஷரா இருக்கிறவங்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல ஜாபுக்கு ட்ரை பண்றவங்க இந்த வாய்ப்பை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சிலபஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. காமன் சிலபஸ் என்ன, அதே மாதிரி டெக்னிக்கல் சிலபஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக இருக்குது, அதே மாதிரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்குது. இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணுறேன். அந்த புக்கை மட்டும் நீங்கள் பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம் சென்டர் வந்து நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. நமக்கு சென்னையில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸாம் சென்டர் ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வர February 5 இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம யூடியூப் சேனலில் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆல்சோ நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை February 5 ப்ரொசீட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தருடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.